ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி நியூ இயர். நேற்று நாங்கள் விஜயகாந்த் சமாதியை போய் பார்க்க போனோம். விஜயகாந்த் ஐயாவே பார்க்க போனோம். பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம், செம்ம ஃபன்னுப்பா. நேற்று நியூ இயர் அதுமா எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு விஜயகாந்த் சாரை பார்க்க போனோம். என் பிள்ளைங்கிற முகத்தில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. வேலைக்கு போய் பணம் சம்பாரித்து என்னங்க பிரயோஜனம். ஆனால் என் பொண்ணு ரொம்ப டயர்டாகிட்டா. ஆனால் அவ்வளோ முகத்தில் அப்படியே ஹேர் பண்ணும். விஜயகாந்த் சாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த மக்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. அங்கேயும் ஃபுட்டு ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகிறதுக்குலாம் ஃபுட்டு காலி ஆகிடுச்சு. ஓகேவா? ஆனால் விஜயகாந்த் சார் முன்னாடி இருந்ததுனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். எனக்கு ரமணா படத்துலேருந்து எனக்கு விஜயகாந்த் சார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. யாரெல்லாம் உங்களுக்கு அந்த படம் பிடிக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விஜயகாந்த் சாரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 4-5 செல்ஃபிலாம் எடுத்தோம். ஓகேவா? எனக்கு நியூ இயர் அவ்வளோ ஹாப்பியாக எங்களுக்கு போச்சு. எங்களுக்கு புது வருஷம் நல்ல ஜாலியாக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு பசிக்கும் இல்லை எங்கள் 3 பேர்த்துக்குமே. அதனால் எங்கள் ஹஸ்பண்டை டார்ச்சர் பண்ணி ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஹோட்டலில் பார்த்தா அங்கே ஃபன் அண்ட் ரெஸ்டாரண்ட் 2 இருந்துச்சு. பசங்களோட 4-5 செல்ஃபெலாம் எடுத்தாச்சு. பாவம் மனுஷன் ஸ்பான்சர் பண்ணுற மனுஷன் தூக்கமே வந்துருச்சு. கொட்டாய் விட்டுகிட்டே இருந்தார். இருந்தாலும் நீங்கள் பாட்டு தூங்கிட்டே இருங்கன்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணி ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு பசங்களுக்கு சேர்த்து செல்ஃபியில் எடுக்க கொஞ்சம் மெமரிஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். புது வருஷம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கணும், அவங்க ஹாப்பியாக வச்சுக்கணுன்றது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அதேமாதிரி நானும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். எங்கள் பிள்ளைங்களுக்கோட நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது அவங்களும் ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களாம் என்னெல்லாம் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கு நியூ இயர்லாம் எப்படி போச்சு? எனக்கு நியூ இயர் ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், பார்ப்போம். உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும். நீ புது வருஷம் நினச்சது நடக்கட்டும். ஓகே, நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். ஓகே, பிள்ளைங்களோட 4-5 செல்ஃபெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் சாப்பிட்டோன்றது நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோன்றதை கடைசிலாம் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? பசங்களோட வெளியே வந்ததுக்கப்புறம் பஸ் இருந்துச்சு. பஸ்ஸில் நாங்கள் விளையாட போகிறோம் அப்படின்னு பசங்களோட ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு. பஸ்ஸெல்லாம் ஓட்ட போகிறேன், நான் பஸ் ஓட்ட போகிறேன் அப்படின்னு. அப்புறம் பசங்களோட ரொம்ப நீங்கள் வாங்குவாங்க பஸ்ஸை உங்களை வச்சு பஸ்ஸை ஏற்று போகிறேன், ஆக்சிடென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்போ வா நானே வந்து இடிக்கிறேன்னு சொல்லி இடிக்கிற மாதிரி இடித்து செல்ஃபியெல்லாம் எடுத்தோம். அது என் சின்ன பொண்ணு முகத்தை பாருங்கள், அவ்வளோ சந்தோஷம் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகே, நாங்கள் யூஸ் பண்ண பில்லோட அமௌண்ட் பாருங்கள், 1170 rupees வந்துருச்சு. ஓகே.